கையில வேற கத்தி வெட்டி நிறைய பிளட் வந்ததுன்னு சூர்யா மாமா சொல்லிட்டு இருந்தாங்க. என்னாச்சு வெண்ணிலா? ஆமாமா, இப்போ எப்படி இருக்க? அப்பவே நாங்க ரெண்டு பேரும் பார்க்க வரணும்னு தான் நினைச்சோம். நீ ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கேன்னு சொன்னதுனால தான் சரி டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு வராம இருந்துட்டோம். என்னாச்சுமா வெண்ணிலா? இப்போ எப்படி இருக்கு? ஐயோ, இவர் இருக்காரே, இவர் என்னதான் நினைச்சிட்டு இருக்காருன்னு தெரியல. வெண்ணிலா, என்னாச்சு? ஐயோ அபி, எனக்கு ஒண்ணுமே இல்லடி, நான் நல்லா தாண்டி இருக்கேன். வெண்ணிலா, எதுக்கு இப்ப இப்படி போய் சொல்லிட்டு இருக்க? சூர்யா மாமா எல்லாத்தையுமே சொல்லிட்டாங்க. காய்கறி கட் பண்ணும்போது கையில வேற கத்திப்பட்டு நிறைய வெட்டி நிறைய ரத்தம் வந்துருச்சாமே. நீ என்ன ஒண்ணுமே இல்லைன்னு சொல்ற? ஐயோ அபி, சத்தியமா ஒண்ணுமே இல்லடி, லைட்டா வெட்டிடுச்சுடி, லைட்டா ரத்தம் வந்துச்சு. அதுக்குள்ள அவர் அந்த ஆர்ப்பாட்டம் பண்ணி கையில கெட்டலாம் போட்டு வச்சிட்டாரு. அது விட்டா ஆட்டோமேட்டிக்கா அதுவே சரியா இருக்கும். இங்க பாரு. அச்சச்சோ வெண்ணிலா, விரல் ஃபுல்லா கட் ஆயிருக்கா என்ன? ஃபுல்லா பேண்டேஜ் போட்டு சுத்தி வச்சிருக்காங்க. ஐயோ இல்லடி, சும்மா லைட்டா ஒரு சின்ன கீறல் தான். அதுக்கு தான் இவ்வளவு பெரிய கெட்டு. இந்த கெட்டே முதல்ல தேவையில்ல, நான் எவ்வளவோ சொன்னேன். இதுல வேற என்ன சமைக்க வேண்டாம்னு ரூம்குள்ள கூட்டி வந்து உட்கார வச்சிட்டாரு. இருந்தாலும் என்னமா நீ காய்கறி வெட்டும்போது கவனமா வெட்ட வேண்டாமா? இல்ல காமாட்சியம்மா, இது எப்பவுமே அடிக்கடி கை கட் ஆகுறது தானே. காய்கறி கட் பண்ணும்போது விரல் கட் ஆகுறது நார்மல் தானே. அது உனக்கு வேணா நார்மலா தெரியலாம், உன் புருஷனுக்கு அதை பார்க்கும்போது கஷ்டமா தானே இருக்கும். அதான் துடிச்சு போயிட்டான் போல. ஐயோ நீங்க வேற ஏமா, அவர் ஏன் தான் இப்படிலாம் பண்றாரோ தெரியல. நான் எவ்வளவோ சொன்னேன், கடைசியில என்ன கூப்பிட்டு வந்து இங்க உட்கார வச்சு சமைக்க விடாம பண்ணிட்டாங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லம்மா, நானும் அபியும் செஞ்சுட்டோம். வெண்ணிலா, சூர்யா மாமாக்கு உன் மேல ரொம்ப பாசம். அதான் லைட்டா கட் பண்ணி ரத்தம் வந்ததுக்கே ரொம்ப துடிச்சு போயிட்டார் போல. ஒரே லவ் தான், அப்படிதானே? அட போடி, நீ வேற ஏண்டி கலாய்ச்சிட்டு இருக்க? அவன் இங்க இருக்கிற நிலைமை தெரியாம இவ வேற. வெண்ணிலா, ஆனா சும்மா சொல்லக்கூடாது. உன் மேல சூர்யா மாமாக்கு நிறைய பாசம். உனக்கு இந்த மாதிரி சின்னதா கையில கட் ஆயிட்டோன்னு அவர் அப்படியே துடிச்சு போய் மூஞ்செல்லாம் வாடி போயிடுச்சு தெரியுமா? எங்க கிட்ட சொல்லும் போது கூட எவ்வளவு ஃபீல் பண்ணி சொன்னார் தெரியுமா? எனக்கே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. நான் கூட பெருசா ஏதோ வெட்டு காயம் பட்டுடுச்சோன்னு நினைச்சேன். அது வேற ஒண்ணும் இல்ல பி, இன்னைக்கு அவருக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அதான் கொஞ்சம் லூசு தரமா பண்ணிட்டு இருக்காரு. போக போக சரியாயிரும். என்ன வெண்ணிலா இப்படி சொல்ற? இந்த மாதிரி புருஷன் கிடைக்கலாம் கொடுத்து வச்சிருக்கணும். சின்ன காயத்துக்கு எப்படி துடிச்சு போயிட்டான் பாத்தியா? என்னமோ சொல்றீங்க. சரி வெண்ணிலா, நீ ரெஸ்ட் எடு. என்னது ரெஸ்ட் எடுக்கணுமா? உன்ன கொல்ல போறோம் பாரு. அவர் தான் ரெஸ்ட் எடுன்னு சாகடிக்கிறாருன்னா நீ என்னடி ரெஸ்ட் எடுன்னு சொல்ற? இதெல்லாம் ஒரு காயமா? இந்த கட்டை போய் அவுத்து தூர போடுறேன். வெண்ணிலா, கட்டெல்லாம் அவுக்க வேண்டாம். எதுவாக இருந்தாலும் உன் வீட்டுக்காரையை வந்து பார்த்துக்கட்டும். அங்கே ஒரு வேலையும் இல்லை, நானே சும்மா ரூமுக்கு போய் படம் தான் பார்க்க போகிறேன். ஆமாம்மா, எல்லாம் நாங்கள் முடிச்சிட்டோம். நீ அதனால இங்கே இரு. சரிங்கம்மா. சரி வெண்ணிலா, நான் அப்போ அப்புறமா வரேன். சரி அபி. ஐயோ கடவுளே, இவங்கெல்லாம் என்ன நினைச்சிருப்பாங்க? இப்படி என் மானத்தை வாங்குறாரே, இந்த மாதிரி சின்ன இதுக்கு இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணி. வெண்ணிலா, சூர்யா மாமா என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? இப்பதான் அபி காமாட்சியம்மா எல்லாரும் வந்தாங்க. அவங்க கிட்ட ஏதோ பெருசா பில்டப் கொடுத்துருக்கீங்க போல. நானா பில்டப்பா? நான் எதுவும் கொடுக்கலையே. கையில உனக்கு கத்திப்பட்டு வெட்டு நிறைய ரத்தம் வந்துருச்சுன்னு சொன்னேன். வெட்டு வேற ரொம்ப ஆழமா பட்டிருக்குன்னு சொன்னேன். வேற எதுவும் சொல்லலையே. ஆமா, பண்றதெல்லாம் பண்ணிட்டு ஒண்ணும் தெரியாத மாதிரி நிக்கிறது. சரி, நீங்க ஹாஸ்பிடல் போகணும்னு சொன்னீங்க, போகலையா? இல்ல வெண்ணிலா, நான் இன்னைக்கு லீவு சொல்லிட்டேன். என்னது லீவ் சொல்லிட்டீங்களா? எதுக்கு? என்ன வெண்ணிலா இப்படி கேட்ட? உன் கையில வேற கட்டா இருக்கு, உனக்கு கஷ்டமா இருக்கும்ல. அதான் உன் பக்கத்துல நான் இருந்தா ஹெல்ப்பா இருக்கும்ல, அதனாலதான். ஐயோ கடவுளே, ஏங்க உங்களுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? எனக்கு வர ஆத்திரத்துக்கு அப்படியே உங்களுக்கு கழுத்து நெரிச்சு கொன்னுறலாம் போல இருக்கு. ஒழுங்கு மரியாதை ஹாஸ்பிடல் போங்க. என்ன வெண்ணிலா இப்படி சொல்ற? நீ தனியா இருந்து கஷ்டப்படுவல்ல. ஐயோ கடவுளே, சாவடிக்கிறாரே. சூர்யா மாமா வேண்டாம், நான் தேவையில்லாம ஏதாச்சும் சொல்லிடப்போ ஒழுங்கா ஹாஸ்பிடல் கிளம்பி போங்க. வெண்ணிலா, உன்னை இந்த நிலைமையில விட்டுட்டு நான் எப்படி தனியா போறது? ரொம்ப ஓவரா இருக்கு. நீங்க இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா பாக்குறவங்க எல்லாம் காண்டாயிருவாங்க. ஒழுங்கா ஹாஸ்பிடல் போற வழியை பாருங்க. வெண்ணிலா, நான் போயிட்டேன்னா உன்னை யாரு பாத்துப்பா? இன்னும் 3 மாசத்துல எப்படியா இருந்தாலும் இந்த வீட்டை விட்டு போக தான் போறேன். அதுக்கப்புறம் என்ன, நீங்களா வந்து பார்க்க போறீங்க? நானா தானே என்ன பாத்துக்க போறேன். அப்புறமா என்ன? வெண்ணிலா, என்ன? இல்ல ஒன்னும் இல்ல. சரி, நீங்க கிளம்பி ஹாஸ்பிடல் போங்க. சரி. மச்சான், டேப்லெட் எங்கடா? ஏய், ஏன்டா அவசரப்படுற? பாக்கெட்ல தான் வச்சிருக்கேன். சரிடா மச்சான், எந்த ப்ராப்ளமும் இல்லைல்ல? யாருக்கும் தெரியாம தானே வாங்கினேன். அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை, நம்ம பசங்க கிட்ட சொல்லி வச்சு தான் வாங்கினேன். சரிடா, அமௌண்ட் எவ்வளோன்னு சொல்லி ஜிபே பண்ணிடுறேன். சரிடா. இந்த மச்சான், இந்த பாக்ஸில் தான் இருக்கு. 3 டேப்லெட் வச்சிருக்கேன். ஒரு டேப்லெட் போட்டாலே போதும், 2 டேப்லெட் போட்டால் ஆள் ஃபுல்லாக மட்டை. அதனால கரெக்டாக பார்த்து எந்த அளவுக்கு கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு போடு. தேங்க்ஸ்டா மச்சான். சரி, அதை கையிலே வச்சுட்டு இருக்காத, சீக்கிரம் பாக்கெட் உள்ள வை. சரிடா மச்சான். மச்சான், எதுக்குடா இவ்வளவு அவசரமா இந்த டேப்லெட் வேணும்னு அவசரமா வாங்க சொன்னேன்? என்னடா, என்ன விஷயம்? டேய், அதுவா, நான் தான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேனே, என் அத்தை பொண்ணு பிரியா, அவளுக்காக தான்டா இந்த டேப்லெட்டு. ஓ, அந்த ஃபிகரா மச்சான், புரியுது. ஆனா எதுக்கு டேப்லெட்டு?
இன்னுமாடா உனக்கு புரியல? இந்த டேப்லெட்டை பாலோ இல்ல ஜூஸோ எதுலயாச்சும் ஒண்ணுல கலந்து கொடுத்து அவளை போதையாக்கி அவ கூட சந்தோஷமா இருக்கிறதுக்காக தான்டா. அவளுக்கு எவ்வளவு திமிரு தெரியுமா? ஏதோ என்ன நாய பாக்குற மாதிரி பாக்குறா. அதனாலதான் அவள் எப்படியாச்சும் அடைஞ்சே தீரணும். அது மட்டும் இல்ல மச்சான், பழைய கணக்கு கொஞ்சம் தீர்க்க வேண்டியதா இருக்கு. அதையும் சேர்த்து தீர்த்துடலாம் தான். டேய் என்னடா சொல்ற? இதுக்கே இப்படி ஷாக் ஆயிட்டேனா? இப்படி அவளை அடையிறது மட்டும் என்னோட நோக்கம் இல்ல, அந்த குடும்பத்தையே அசிங்கப்படுத்தணும். அதான் ஒரே கல்லுல 2 மாங்காய். அது எப்படின்னு தானே யோசிக்கிற? நானும் அவளும் ஒண்ணா இருக்கும்போது வீடியோ எடுத்து அதை எல்லாருக்கும் அனுப்பி சோஷியல் மீடியால போட்டு அந்த குடும்பத்தையே அசிங்கப்படுத்த வேண்டாம். அந்த குடும்பத்தை நார் அடிக்காம விட மாட்டேன். டேய் பைத்தியக்காரா, தேவையில்லாம ஏதாச்சும் பிரச்சனையில மாட்டிக்காதடா. வீடியோ எடுத்து சோஷியல் மீடியால போட்டு விட்டா நீயும் தானடா மாட்டிப்ப. பைத்தியமா நீ? அது மட்டும் இல்ல மச்சான், அவளுக்கு 3 அண்ணனுங்க இருக்கானுங்க. மாட்டின உன்னை துவைச்சு தொங்க விட்டுவானுங்க. டேய் அது எப்படின்னா நான் மாட்டிப்பேன்? இத நான் யோசிக்க மாட்டேனா? டேய் எப்படிடா? அதெல்லாம் அப்படித்தான். நான் தான் இதை பண்ணேன்னு அவனுங்களுக்கு தெரிஞ்சாதானே என்கிட்ட வருவானுங்க. ஒருவேளை நான் தான் இதை பண்ணேன்னு அவனுங்களுக்கே தெரியலன்னா அதான் எப்படிடா? அதுவா, கரெக்டா வீடியோ ஆன் பண்ணும்போது ஃபேஸ்ல மாஸ்கோ இல்ல ஏதோ ஒண்ணு போட்டு என் ஃபேஸ கம்ப்ளீட்டா மறைச்சிருவேன். அதுக்கப்புறம் நான் தானே எப்படி கண்டுபிடிப்பானுங்க? மச்சான் நீ சொல்ற பிளான் எல்லாம் ஓகே தான். ஆனா மாட்டினு வச்சுக்கேன், கைமா தான் பாத்துக்க. அதெல்லாம் எனக்கு தெரியும்டா. எப்படி மாட்டாத மாதிரி எப்படி பிளான் பண்ணி பண்ணணும்னு எனக்கு தெரியும். அதையும் மீறி ஏதாச்சும் பிரச்சனை வந்ததுன்னு வச்சுக்கேன், அவதான் என்ன வர சொன்னான்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு போயிட்டே இருப்பேன்டா. சரி மச்சான், எதுவா இருந்தாலும் பார்த்து யோசிச்சு பண்ணு, அவ்வளவுதான் சொல்லுவேன். சரிடா, பிளான் சக்சஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்ககிட்ட பேசுறேன். பாய்டா மச்சான். பாய்டா. நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். இவ இப்பெல்லாம் ஆளே சரியில்லை. முன்ன மாதிரி சரியா பேசுறதும் இல்லை, கண்டுக்கிறதும் இல்லை. இதை இப்படியே விட்டா சரி வராது. ஃபர்ஸ்ட் எல்லாம் நான் என்ன சொன்னாலும் அப்படியே கண்ணை மூடிட்டு கேட்பா. இப்போ என்னடானா இவ யோசிக்க ஆரம்பிச்சிட்டா. இப்படியே இவளை தனியா யோசிக்க விட்டோம், நம்மளை அப்படியே தூக்கி முழுங்கிட்டு போயிட்டே இருப்பா. மீனாட்சி, மீனாட்சி. சொல்லுங்க நீ. என்ன மீனாட்சி, என்ன பண்ணிட்டு இருக்க? இல்லை நீ, சும்மா தான் உட்காந்துட்டு இருக்கேன். சொல்லுங்க. இல்லை மீனாட்சி, அது என்னாச்சு? என் மேலே உனக்கு எதுவும் கோவமா என்ன? இல்லை நீ, எதுவும் கோவம்லாம் எதுவும் இல்லை. ஏன் அப்படி கேட்குறீங்க? இல்லை மீனாட்சி, நீ முதல்லலாம் நல்லா பேசுவேன். இப்போ என்னடானா என்கிட்ட சரியாக பேசவே மாட்டேங்கிறேன். நான் எதிர்த்தாப்புல வந்தால் கூட அப்படியே கண்ணும் காணாத மாதிரி போயிடுறேன். அதான் என் மேலே எதுவும் கோவமா அப்படின்னு கேட்டேன். இல்லை நீ, நான் எதுக்கு உங்கள் மேலே கோவப்பட போகிறேன்? எனக்கு உங்கள் மேலே எந்த கோவமும் இல்லை. புரியுது மீனாட்சி, நீ எதுக்கு இந்த மாதிரி நடந்துக்கிறேன்னு எனக்கு புரியுது. என் பொண்ணு பண்ணது தப்பு தான், தப்பு இல்லைன்னு நான் சொல்லலை. இருந்தாலும் நீ அதுக்குன்னு என்கிட்ட இப்படியா பேசாமல் இருப்ப? அண்ணி, நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லை. எனக்கு இப்போ கொஞ்ச நாளாகவே கொஞ்சம் உடம்பும் சரியில்லை, மனசும் சரியில்லை. அதான் நான் எதையும் கண்டுக்காத மாதிரி அப்படியே இருந்திருப்பேன். மற்றபடி உங்கள் மேலே கோவம்லாம் எதுவும் இல்லை. எனக்கு புரியுது நீ, உங்கள் பொண்ணு பண்ண தப்புக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? என்ன மீனாட்சி சொல்கிற? உடம்பு சரியில்லையா? என்னாச்சு? ஹாஸ்பிட்டல் வேணால் போய் பார்க்கலாமா? இல்லை நீ, ஹாஸ்பிட்டல் போகிற அளவுக்குலாம் எதுவும் இல்லை. இப்போ நல்லா தான் இருக்கேன். அப்படியா? முன்ன மாதிரி நீ இப்போ என்கிட்ட ஒழுங்காக பேசுகிறதும் இல்லை, மூஞ்ச கொடுத்து கூட பேசுறதில்ல. சரி, அதான் என் மேலே எதுவும் கோவமாக இருக்கோங்கிறதுக்காக கேட்டேன். அப்படிலாம் எதுவும் இல்லை நீ, நான் நார்மலாக நல்லா தான் இருக்கேன். சரி மீனாட்சி, இன்னைக்கு மாசி திருவிழா, நம்ம வேணா முருகன் கோயிலுக்கு போயிட்டு வரலாமா? அண்ணி, நான் காலையிலேயே கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டேன். மீனாட்சி, நீ தனியாவா போன? ஆமாம், நீ பக்கத்தில் இருக்க முருகன் கோயிலுக்கு தானே, அதான் நான் தனியாகவே போயிட்டு வந்துட்டேன். இல்லை, எப்போவுமே நம்ம கோயிலுக்கு போகிறதா இருந்தால் 2 பேரும் சேர்ந்து தானே போவோம். இன்னைக்கு என்ன திடீர்னு தனியாக போயிருக்க? அது ஒன்றும் இல்லை, நீ காலையில் கொஞ்சம் மனசு சரியில்லை. சரியாதான் உங்களை எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டுன்னு நான் தனியாகவே போயிட்டு வந்துட்டேன். ஓ அப்படியா? ஆமாம் நீ, எனக்கு ரூமில் கொஞ்சம் வேலை இருக்குது, நான் அதை போய் பார்க்குறேன். மீனாட்சி, வேலை இருக்கா? இரு, நானும் வரேன். நான் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன். இல்லை நீ, சும்மா சின்ன சின்ன வேலை தான், நானே பார்த்துக்கிறேன். இவ பேச்சும் சரியில்லை, ஆளும் சரியில்லை, நடந்துக்கிறதும் சரியில்லை, ஒண்ணுமே சரியில்லை. இப்படியே விட்டா என் நிலைமை என்ன ஆகும்? இந்த மீனாட்சி முன்ன மாதிரி இல்லை, நிறையவே மாறிட்டா. இவ இப்படியே இருந்தா என் நிலைமை ரொம்ப கஷ்டமாயிரும். இவளை எப்பவுமே என் கைக்குள்ள வச்சுக்கணும்னு பார்த்தா இப்படி என் கையை மீறி போயிட்டு இருக்கா. விடக்கூடாது. எல்லாத்துக்கும் காரணம் இந்த பிரீத்தி தான். என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு எல்லா இளவையும் பண்ணி தொலைஞ்சிருந்தேன்னா இப்ப இந்த அளவுக்கு பிரச்சனை பெருசா இருக்குமா? இவளால இந்த மீனாட்சி என்னடானா ஒரு மாதிரி சிலிப்பிக்கிட்டு போறா. இவளை திரும்பவும் எப்படி என் கைக்குள்ள வச்சுக்கிறது? கடவுளே, எனக்கு ஒண்ணுமே புரியல. எங்க போயிட்டான் இவன்? மணி 9 ஆயிடுச்சு, என்ன ஆளை காணோம்? இவனை எத்தனை டைம் சொல்லியிருக்கேன் 8 மணிக்குள்ள வீட்டுக்கு வந்துடணும்னு. எங்கதான் பொறுக்க போனானோ தெரியல. வரட்டும் இன்னைக்கு அவன். இவனை இன்னைக்கு விடவே கூடாது. இப்படியே விட்டுட்டே இருந்தா டெய்லி நைட் லேட்டா தான் வருவான். அபிச்செல்லம்,
செரும மாடே, உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்காடா? நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? 8 மணிக்குள்ள வீட்டுக்கு வந்திருக்கணும்னு சொன்னேன்ல. மணி 9 ஆகுது. இவ்வளவு நேரம் எங்கடா பொறுக்க போனேன்? என்னது பொறுக்க போனனா? அடியே என்னடி வார்த்தை இதெல்லாம்? இவ்வளவு நேரம் எங்க போனேன்னு கேட்டேன். செரும மாடே, ஏதோ எரும மாட்டு மேல மழை பெஞ்ச மாதிரி அப்படியே நின்னுட்டு இருக்கேன். உன்கிட்ட தானே கேட்டுட்டு இருக்கேன். பைத்தியக்காரா பைத்தியக்காரா. அபிச்சலம், நீ ரொம்ப மோசம் தெரியுமா? இப்பெல்லாம் எப்ப பார்த்தாலும் என்ன திட்டிக்கிட்டே இருக்க. வேற உன்னை திட்டாம தூக்கி வச்சு கொஞ்சுவாங்களா என்ன? நீயும் கார்த்திக் ப்ரோவும் சேர்ந்து தான் சுத்த போனீங்களா? எங்க எப்ப பார்த்தாலும் திட்டிக்கிட்டே தான் இருக்க. ஒரு நாளாச்சும் என்ன ஆசையா கொஞ்சம் இருக்கியா? ஆளோ மூஞ்சோ மண்டையும் பாரு. கார்த்திக் ப்ரோ கூட சேராதன்னு எத்தனை நாள் சொல்லியிருக்கேன். உன்னை பாட்டு கெடுக்கிறது அவர்தான். ஆமா அபிச்சலம், நான் என் பாட்டுக்கு சிவனேன்னு இங்கதான் சுத்திட்டு இருந்தேன். இந்த கார்த்திக் பையன் தான் தேவையில்லாம என்ன வெளியே கூப்பிட்டு போனான் தெரியுமா? அதனாலதான் லேட் ஆயிடுச்சு. அவங்க கூப்பிட்டா உனக்கு எங்க போச்சு அறிவு? 8 மணிக்குள்ள வீட்டுக்கு வரணும்னு கூட தெரியாதா? சரி விடு அபிச்சலம், திட்டிக்கிட்டே இருக்காத. நான் உனக்காக ஒண்ணு வாங்கிட்டு வந்திருக்கேன். என்னது எனக்காக வாங்கிட்டு வந்திருக்கியா? எனக்குலாம் எதுவும் வேண்டாம் போ. என்ன அபிச்சலம் இப்படி சொல்ற? நான் எவ்வளவு ஆசையா உனக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன். எனக்கு இப்பதானே புரியுது. வீட்டுக்கு வர டைம் ஆயிடுச்சு. இவ வேற அங்க கடந்து கத்துன்னு கத்துவா. எதையாச்சும் வாங்கிட்டு போய் அப்படியே ஆஃப் பண்ணிடலாம் நினைச்சியா? ஏ பிசாசு பிசாசு, உனக்கு எப்படிதான் இப்படிலாம் யோசிக்க தோணுதோ? எல்லாம் உன் மூளை பண்ற வேலை. 2 தட்டு தட்டுனா எல்லாம் சரியாயிரும். நான் இதை வாங்க போனதுனாலதான் லேட் ஆயிடுச்சு தெரியுமா? ஏ ஃப்ராடு, நீ சும்மா நடிக்காத. நீ போய் தான் சொல்ற. நீ எங்கேயும் நல்லா பொறுக்க போயிருக்க, டைம் ஆயிடுச்சு, அதனால நான் திட்டு வேண்ட்டு அப்படியே போற போக்குல எனக்கு ஏதோ வாங்கிட்டு வந்திருக்க, அப்படிதானே? அடியே சத்தியமா சொல்றேன்டி, நான் உனக்கு வாங்குறதுக்காக தாண்டி போனேன். அதனாலதான் டைம் ஆயிடுச்சு. நீயே பிரிச்சு பாரு, உனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படி என்ன வாங்கிட்டு வந்திருக்க? அபிச்சலம், நீயே பிரிச்சு பாரு எப்படி இருக்குன்னு சொல்லு. சரி கொடு பாப்போம். பில்டப்லாம் ரொம்ப ஓவரா இருக்கு, என்னன்னு பாப்போம். அபிச்சலம், நீ கண்ணை முடிக்க, நானே எடுத்து தரேன். அதெல்லாம் வேண்டாம், நானே ஓபன் பண்ணிக்கிறேன். அபிச்சலம், சீக்கிரம் ஓபன் பண்ணி பாரு, உனக்கு ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லாம உனக்கு பிடிச்ச கலர்ல தான் வாங்கியிருக்கேன். அப்படி என்ன வாங்கியிருக்க? ஓபன் பண்ணி பாரு செல்லம். பாக்குறேன். என்னடா இதெல்லாம்? இததான் கலர் கலரா வாங்கிட்டு வந்து அப்படியே பல்ல காட்டிட்டு நின்னியா? ஐயோ அபி, இது இது எப்படி இங்க? என்னது இது எப்படி இங்கயா? பைத்தியம் பைத்தியம், என்ன இலவடா வாங்கிட்டு வந்திருக்க? உனக்கு அறிவு இருக்காடா கொஞ்சம் பச்சம்? இதுல வேற கலர் கலரா நொட்னியாக்கும். அபிச்சலம், இது இது எப்படி இங்க வந்ததுன்னு எனக்கு சத்தியமா தெரியாதுடி. எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. என்னது என்னது? இது எப்படி வந்ததுன்னு உனக்கு தெரியாதா? உனக்கு இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லையா? இத நீ தான் வாங்கிட்டு வந்த? இல்ல உங்க ஆயா வாங்கிட்டு வந்துச்சா? அபிச்சலம், நான் தான் வாங்கினேன். ஆனா இது இது எப்படி இங்க வந்ததுன்னு எனக்கு தெரியலடி. கருமம் கருமம், உனக்கு அறிவு இருக்காடா? இத வாங்குறதுக்கு 1 மணி நேரம் லேட்டா வந்தியா? எனக்கு வர ஆத்திரத்துக்கு. அபிச்சலம், சத்தியமா எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லடி. எனக்கு தெரிஞ்சு கவர் கவர் மாறி வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். நான் உனக்கு வேற வாங்கினேன்டி. ஏ ஃப்ராடு, நடிக்காத. நீ வேணும் தானே இதெல்லாம் பண்ற? அபிச்சலம், சத்தியமா எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லடி. நான் கடைக்கு போய் உனக்கு லெஹங்கா தான் வாங்கினேன். நான் பில் கூட போட்டேன்டி. ஆனா கவர் தான் மாறி வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். செரும மாடே, பண்டதெல்லாம் பண்ணிட்டு இப்ப நீ என்ன கதைய விடுற? எனக்கு இதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். இத நீயே போட்டுக்கப்ப. என்னது நான் போடணுமா? நான் எப்படி இதெல்லாம் போடுறது? வேற நீ தானே ரொம்ப ஆசைப்பட்டு கலர் கலரா வாங்கிட்டு வந்த, நீயே போட்டுக்க. எனக்கு ஒண்ணு வேண்டாம். அபி, சத்தியமா நான் உனக்கு லெஹங்கா தாண்டி வாங்கினேன். இது எப்படி மாறி வந்துச்சுன்னு சத்தியமா எனக்கு தெரியாது. அந்த கடைக்காரன் தான் பார்சலை மாத்தி கொடுத்துட்டான்னு நினைக்கிறேன். அதுக்கு நான் என்னடி பண்ணுவேன்? எதுக்கடி என்ன பார்த்து முறைக்கிற? நீ தானே வாங்கிட்டு வந்த, வேற ஒன்னதான் முறைப்பாங்க. பைத்தியம் பைத்தியம். பண்றதெல்லாம் பண்ணிட்டு ஒண்ணும் தெரியாத மாதிரி இருக்கிறல்ல. அபி, என்ன பத்தி உனக்கு தெரியாதா? நான் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன்டி. உன்னை பத்தி தானே நல்லா தெரியும். நீ இந்த மாதிரிலாம் பண்ற ஆள் தான். எனக்கு ஒண்ணு வேண்டாம். இத நீயே வச்சுக்க போ. அபிச்சலம், இத நான் என்னடி பண்றது? என்ன பண்ணுவியோ என்னமோ பண்ணி தொலை. ஒண்ணு நீ போட்டுட்டு திரி, இல்லைன்னா இதை வச்சு பூஜை பண்ணு. என்னமோ பண்ணு, என்கிட்ட ஏன் கேக்குற? போடா. என்னது நான் போடணும், இல்லைன்னா இதை வச்சு பூஜை போடணுமா? என்னடி இப்ப என்னடி பண்றது? என்கிட்ட என்ன கேட்டுட்டா வாங்க. நீ அதானே வாங்கிட்டு வந்த, நீ என்னமோ பண்ணு போ. எனக்கெல்லாம் வேண்டாம், வேற எவ்வளவு போய் கொடு. போடா. என்னது வேற எவ்வளவு போய் கொடுக்கணுமா? ஏன்டி நான் நல்லா இருக்கிறது பிடிக்கலையா? பொண்டாட்டி நீயே இந்த கிளி கிளிக்கிற, வேற எவ்வளவு கொடுத்தா என்ன செருப்பால அடிக்க மாட்டா?
அதேதான், நானே இப்போ உன்னை செருப்பால அடிச்சிருப்பேன். பாவம், புருஷனாச்சுன்னு விடுறேன், ஒழுங்கா ஓடி போயிரு. பண்ணாட எதை வாங்கிட்டு வந்திருக்கான் பாரு. அபிச்சலம், நான் போய் இதை மாத்திட்டு வேற வாங்கிட்டு வரேன். என்னது, வேற வாங்கிட்டு வரியா? ஐயோ, அப்படி சொல்லல. இத கொடுத்துட்டு நான் வாங்கினல லெஹங்கா, அதை வாங்கிட்டு வரேன்னு சொன்னேன். ஒரு மண்ணு வேண்டாம், போடா. அப்ப இதை என்னடி பண்றது? பேசாம நீயே வச்சுக்கிறியா? வீணா அடி வாங்கி சாகாத, ஒழுங்கா போயிரு பாத்துக்க. அபிச்சலம், நீ ரொம்ப கோவமா இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாம் அந்த கடைக்கார பண்ண வேலை. நான் போய் மாத்திட்டே வந்துடுறேன். இரு, ஒரு 10 நிமிஷத்துல வந்துருவேன். செரும மாடு, பண்றதெல்லாம் பண்ணிட்டு எப்படி எஸ்கேப் ஆகுறான் பாரு. வேணும்னு தான் பண்றான். பண்ணாட. மணி 10 போகுது. இப்ப எங்க போறான்? புழுக்கு புழுக்குன்னு கையில ஏதோ பைய வேற தூக்கிக்கிட்டு எங்க போறான் இவன்? மச்சான், ஐயோ, யார் கண்ணுல படாம நேக்கா போயிடணும்னு நினைச்சனோ அவன் கண்ணுலயே கரெக்டா பட்டுட்டேன். ஐயோ, இவன் வேற பார்த்தா 1000 கேள்வி கேட்டு சாவடிப்பானே. உள்ள மட்டும் இந்த ஐட்டம் இருக்கிறது இவனுக்கு தெரிஞ்சது, ஐயோ, கலாய்ன்னு கலாய்ச்சி தள்ளிடுவான். என்ன சார், எங்க கிளம்பிட்டீங்க? இப்பெல்லாம் எங்க போறீங்க வரீங்கன்னு எதுவுமே சொல்றது கிடையாது. உங்க பாட்டுக்கு தனியா போறீங்க வரீங்க. என்னமோ நடக்குது. ஆமா, கையில என்ன பை? ஐயோ, கேக்குறானே. என்னடா திருத்தன்னு முழிச்சிட்டு இருக்க? உன் மொழியே சரியில்லையே. மச்சான், அப்படியெல்லாம் எதுவும் இல்லடா. நான் நல்லாதான் முழிக்கிறேன். ஏன் மொழியே சரியில்லைங்கிற? நல்லா தானே இருக்கு. சரி, அதை விடு. இப்ப எங்க கிளம்பிட்ட? கையில அதுவும் பையோட. இது ஏதோ துணிக்கடை பை மாதிரி இருக்கு. எங்கடா கிளம்பிட்ட? மச்சான், அது ஐயோ, என்ன போய் சொல்றதுன்னு டக்குன்னு வாயில வேற வந்து தொலைய மாட்டேங்குது. என்னடா யோசிச்சுட்டு நிக்கிற? சொல்லுடா, சொல்லி தொலை. இல்ல மச்சான், அது அபிக்கு ஒரு சுடிதார் எடுத்தேன். அது அவளுக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டா. அதான் அதை போய் மாத்திட்டு வந்துடலான்னு. ஓ, சரி. ஆமா, அததான் நாளைக்கு காலையில கூட போய் மாத்திக்கலாமே. இப்ப எதுக்கு அவசரமா இந்த நைட்ல போயிட்டு இருக்க? இல்ல மச்சான், இப்பவே மாத்திட்டு வந்தா வேலை முடிஞ்சிடும் பாத்தியா, அதனாலதான். ஓ, அப்படியா? சரி, அதுவும் கரெக்ட் தான். சரி, வாடா மச்சான், 2 பேரும் சீக்கிரமா போயிட்டு வந்துடலாம். என்னது, 2 பேரும் போகணுமா? ஆமா மச்சான், வேற நீ மட்டும் தனியாவா இப்ப போற? நானும் வரேன்டா, நானும் சும்மா தானே சுத்திட்டு இருக்கேன். வா, 2 பேரும் போயிட்டு வரலாம். ஐயோ, இவன் வேற இவனை இப்ப எப்படி கழட்டி விட்டு போறது? இந்த பைக்குள்ள என்ன இருக்குன்னு தெரிஞ்சா இவன் வேற கலாய்ன்னு கலாய்ச்சி தள்ளிடுவான். மச்சான், இல்ல மச்சான், பக்கத்துல தான் கடை. நான் சீக்கிரம் போயிட்டு நான் வந்துடுறேன். உனக்கு எதுக்கு மச்சான் தேவையில்லாம அலைச்சலு? அதுவும் நைட்டு குளிரு, பனி வேற பெய்யும். வேண்டாம் மச்சான். இல்ல, எனக்கு புரியல. இப்போ 1 மாசத்துக்கு முன்னாடி உன் பொண்டாட்டிக்கு பிளவுஸ் தைக்கணும்னு நடுராத்திரி 12-1 மணிக்கு ரோடோடா அலைய வச்ச. அப்போ உனக்கு நைட்டு பனி இருட்டு இதெல்லாம் உனக்கு கண்ணுக்கு தெரியல. இப்போ 10 மணி கூட என்ன ஆவல, அதுக்குள்ள நீ இவ்வளவு சீனா போடுறியா? ஐயோ, பாயிண்டா பேசுறானே. இவனுக்கு மூளை எல்லாம் நினைச்சேன். மூளை நல்லா தான் இருக்கு போல. மச்சான், இல்லடா, பக்கத்துல தான் கடை. நானே போயிட்டு வந்துடுறேன். அதான் மச்சான் நானும் சொல்றேன், பக்கத்துல தானே கடை. நானும் வரேன், வா சேர்ந்தே போலாம். டேய், அதெல்லாம் நான் தனியாவே போய்ப்பேன். நான் என்ன சின்ன பிள்ளையா? நீ என்ன என் கூடயே வந்துட்டு இருக்கேன்? ஒழுங்கா வேற ஏதாவது வேலை இருந்தா போய் பாரு. நான் மட்டும் போயிட்டு வரேன். அதெல்லாம் முடியாது மச்சான், நானும் வரதான் போறேன். வா, 2 பேரும் போலாம். ஐயோ, வெடிக்கிறானே. நான் போலடா, நான் இப்ப போல. என்ன மச்சான், ட்ரெஸ் பிடிக்கல மாத்த போனோம்னு சொன்னேன், இப்ப போகலங்கிற? அது நான் நான் நாளைக்கு காலையில போய்க்கிறேன்டா. நான் நாளைக்கு காலையில போய்க்கிறேன். என்னடா, பைத்தியம் எங்கேயும் பிடிச்சிருச்சா என்ன? இன்னும் கொஞ்ச நேரம் இங்கே நின்று பேசிட்டு இருந்தா எனக்கு பைத்தியம் முடிச்சிடும். நான் கிளம்புறேன். இல்லையே, உன் மொழியும் சரியில்லை, உன் பேச்சும் சரியில்லை. எங்க அந்த பைய கொடு பாப்போம். உள்ள அப்படி என்ன ட்ரெஸ் இருக்குன்னு பாப்போம். என்னது, பைய கொடுக்கணுமா? அதெல்லாம் முடியாது. உன் வேலையை பார்த்துட்டு போறதுக்கு நான் என் பொண்டாட்டிக்காக ஆசாசியா ட்ரெஸ் எடுத்திருக்கேன். அதை நீ எதுக்குடா பார்க்கணும்? என்ன மச்சான் பேசிட்டு இருக்க? அதான் அபி சிஸ்டர் அந்த ட்ரெஸ் பிடிக்கலன்ட்டாங்களே. சரி, அதான் அப்படி என்ன ட்ரெஸ்ன்னு பார்க்கணும்னு தான் கேட்டேன். அதெல்லாம் நீ ஒன்றும் பார்க்க வேண்டாம். டைம் ஆயிடுச்சு, என் பொண்டாட்டி வேற எனக்காக வெயிட் பண்ணுவா. நான் கிளம்புறேன். ஏய், எதையோ ஒண்ணு மறைக்கிற. அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. சரி, நான் கிளம்புறேன். ஐயோ, இப்ப என்ன பண்றது? இந்த பையோட ரூம்குள்ள போனா அவ வேற கிளின்னு கிழிச்சு தொங்க விடுவாளே. பேசாம இப்பவே போய் மாத்திட்டு வந்துடலான்னு பார்த்தா இந்த கிறுக்கு பைய வேற வந்துட்டான். பேசாம அவகிட்ட போய் கிளிதான் வாங்கணும், வேற வழி இல்ல. இவன் ஆளே சரியில்லையே, ஒரு மார்க்கமா நடந்துக்கிறானே. அப்படி என்ன இருக்கும் அந்த பையில? அந்த பையில தான் ஏதோ ஒண்ணு இருக்கு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம சப்ஸ்கிரைபர் சிஸ்டர்ஸ் எல்லாம் ஹாய் சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்குலாம் ஹாய் சொல்லிடலாம். ஹாய் லாவண்யா, ஹாய் ராஜேஷ், ஹாய் சக்திவேல், ஹாய் கிருத்திக், ஹாய் சரண்யா, ஹாய் கீதா, ஹாய் சுகுணா, ஹாய் தாமரை பிரியா. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த எபிசோட் எப்படி இருந்ததுன்னு பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் எபிசோட பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.